என்னம்மா என்னம்மா விளையாடு நேரத்தில் எனக்கு வயிறு வலிக்குதடி. வயிறு வலிக்குதா? ஒண்ணுமே புரியல. எனக்கு பயமா இருக்கு. என்னன்னு தெரியலடா, அம்மாக்கு வயிறு வலிக்குதாட்டா. அரிசி அதுக்குதான் அதிகமா தூணாடா. அம்மா வேற என்னமா பண்ணுது? என்னமா உனக்கு? நீ கிட்ட போவாதீடா. அம்மா வேற என்னமா ஆச்சு? பக்கத்துல வரக்கூடாதுடா. அதாண்டி வந்து 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 வயிறு வலி தாங்க முடியலடி. அப்படியே? ஆமா நீ நான் வந்துட்டேன்டி. ஐயோ இது அந்த சமாச்சாரம். இங்கதான் உட்காந்து வந்துட்டேன். கம்முனுடா. உனக்கு எங்க வேலையில உள்ள போடா. இருடா. எனக்கு வேலை இல்லையா? ஆமா. ஏண்டி அம்மா இந்த சமாச்சாரம். ஆமா. அதனால அம்மா இப்ப ஆண்கள் முகத்தையும் பார்க்க கூடாது. அம்மாவுக்கு முக்காடிட்டு அம்மா அரண்மனை கழிச்சிட்டு போடி. அம்மா என்னம்மா நீங்க முக்காடு போட்டுட்டு அரண்மனைக்கு போங்கம்மா. சின்ன கோயில இருந்து என் கையை பிடிச்சி ஏய் அம்மாவுக்கு நீ தொடக்கூடாது. அம்மா 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 வந்துட்டாங்கடா பையா. அது எப்பயோ வந்தது. அது வந்து 5 வருஷம் ஆகுது. அறிவிக்கிட்டாரு நாயே. உனக்கு புரியலையா? புரியலாமே சொல்லாண்டி. அம்மா பாய போட்டு படுத்தாலும் படுக்கல, பக்கத்துல ஒரு உலக்கைய போட்டு கட்டாயம் படுக்கணும். உலக்காட்டம் நாங்க இருந்தேன். உலக்காட்ட நீ இருக்கிறியா? நீ என்ன போட பாத்துக்கிட்டா மாதா இருக்கும். போட்டு பாடுங்க. இவரை போட்டு பாடுக்கணும். என்ன கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவத்தை அடைந்துட்டாங்க. கன்னி பருவம் நீங்க இப்போ கிள்ளி போறதுல நின்னுங்க. மங்கை பருவம் மங்கை பருவம்டா. மங்கை பருவம் மங்கை பருவம் ஆயிட்டாங்க. ஆமா நான் போய் என்ன சொல்றேன்? அப்பா உதுவாயிட்டாங்கடா. இது உதுவாயிட்டாங்கடா அப்பா. என்ன தெலுங்குல அம்மா இப்ப ருதுவாயிட்டாங்க. அப்படின்னா எனக்கு ஒண்ணும் புரியல. புரியலையா? அட அறிக்கட்ட இப்ப அம்மா பெரிய மனுஷன் ஆயிட்டாங்கடா. அத்தா கம்பல்ல இறகத்தை விட எல்லாரும் விட அதுதான் அவசரமா இருக்குது. அதுல பெரிய மனுஷன் ஆயிட்டாங்க. அம்மா
விட்டாங்க. நீங்க உருப்படைந்து விட்டாங்கடா. ஊர்ப்பு அடைஞ்சிட்டாங்க. டேய், நான் உலகத்துல எதுவுமே கொடுத்தீங்க அட அறிவு கட்டவில்லை. பூப்படைந்து விட்டார்கள், பூ பெய்து விட்டார்கள். அப்படின்னா எனக்கு ஒண்ணும் புரியல தெரியல. அம்மா வயசுக்கு வந்துட்டாங்க. யாரு கேட்டு வந்து யாரை கேட்டு வரணும்? நாங்க அசாம்ல எத்தனை பேர் காவல்காரங்க எங்களை கேட்காம ஒன்ன கேட்கணுமா இல்ல இருக்கிறவங்கள கேட்கணுமா பக்கத்துல கேட்கணுமா இல்ல அவங்கள கேட்கணுமா யார கேட்டு நான் வரணும்? டேய், கூட 4 பேர் இருக்கிறீங்க. அதெல்லாம் தக்க தருணம் தான் வரும். ஆமா, சின்ன வயசுல எப்படி இருந்த நீ? சின்ன வயசு மூக்கு தள்ளி ஒழுவிக்கினு டவுசரே போடாம தெரு தெருவா சுத்தி நடந்துட்டுல. ஆமா. ஆனா இப்ப வளர்ந்து ஆளாயிட்டேன். அரும்பா ஒரு மீச, குறும்பா ஒரு பார்வை பாக்குற பத்தியா? இதுதான் ஆண்கள் பெரியவனானதுக்கு அடையாளம். அடையாளம். ஆமா. சரி, இப்ப நான் பெண்கள் பெரியவரானதுக்கு அடையாளம். இப்ப அம்மா வயசுக்கு வந்திருக்காங்க பத்தியா? அதுதான் இந்த சமாச்சாரத்தை போய் நாங்க இளவரசர் கிட்ட சொல்ல முடியாது. அதனால நான் போய் சொல்லணும். நீ போய் இளவரசர் கிட்ட பொறுமையா சொல்லிடணும். அம்மா வந்துடுச்சுன்னு. அம்மா வயசுக்கு வந்துட்டாங்கன்னு. வயசுக்கு வந்துட்டாங்கன்னு ஒடிச்சுக்க போறேன். 50 ரூபாய் எந்த ஒன்றா பரவாயில்ல, உண்டு ஒன்றா டேஞ்சிருடா. எங்க பார்த்தாலும் தையல் தான். சரி சரி, இதை போய் நீ இளவரசர் கிட்ட சொல்லணும். என்ன சொல்ல போறேன்? நிஜமா இளவரசி அம்மா மலர்வனம் சென்றாங்களா? அந்த இடத்துல எஜமா நீ மனச தளபதிக்கு எஜமா பையன வயசுக்கு வந்துருச்சாங்க. எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். இத போய் அழுது சொல்றேன். நீ சந்தோஷம்ன்ற போய் நாங்க வயிற்று பூசின ஆயுதம் கிடைக்குது. என்ன சொல்ற? வயிறு வலிக்குது. தங்கச்சி பூப்படைந்து விட்டாடா. இது பூவா பூப்படைந்து விட்டாள். எனக்கு தெலுங்கெல்லாம் சொல்ல எனக்கு தெரியாது. தெலுங்கு. ஏய், வயதுக்கு வந்துட்டா கன்னி பருவம் நீங்கி அங்கே பருவாயிட்டா. இது வரைக்கும் சின்ன பிள்ளையா இருந்தா வயசுக்கு வந்துட்டானா கன்னி பெண்ணு அறியல பெரிய மனுஷி. அது எப்படி ஒரு அண்ணன் சொல்லுவேன். அதான் புரிஞ்சுக்கணும். சரிங்க. இப்ப என்ன பண்ணணும்? இந்த சந்தோஷமான விஷயம் அந்த ஆளு எதுக்குறான்? எங்க தளபதி ஆளே இருக்காங்க. கம்ப மாட்டாங்கிறான். எங்கிறான் மிச்சர் வந்துட்டாரு. நான் போறாரு கேட்டா நகர வர போறேன். நாட்டு மக்களை சுத்தி பார்த்து வரேன். இதே வேலைதான் சுத்திங்கிறாங்க. அமைச்சர், உங்களை எதற்காக தெரியுமா? என் தங்கை இப்பொழுது கன்னி பருவம் நீங்கி அங்கே பருவம் அடைந்து விட்டார். அப்படியா? அதனால் வருகிற வெள்ளிக்கிழமை என் தங்கைக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்தணும். அது மட்டும் இல்ல ஐயா, வீதி எங்கு வண்ண விளக்கு. அது மட்டுமல்ல, ஆங்காங்கே தோரணம். நாட்டு மக்களுக்கு வயிறார சாப்பாடு அறுசுவையான உணவா இருக்கணும். அப்படியே கேட்டீங்க. எந்த ஒரு குறை இருக்கணும். அனைத்து பொறுப்பையும் அமைச்சர் தலைமையில வச்சிடலாம். என்ன தலைமை? அமைச்சர் அவர் நல்லா பாத்துக்கணும். சாப்பாடு எப்படி இருக்கணும்? தட்டல் புட்டலா இருக்கணுங்க. சாப்பாடு ஐஸ் பிரியாணி. ஐஸ் பிரியாணி. அதுல ஐஸ் பிரியாணி. ஐஸ் பிரியாணின்ற ஒரு 10 கிலோ ரேஷன் அரிசி வாங்கி நல்லா ஊற வச்சு சாப்பாடு செஞ்சு அதுல தண்ணி ஊத்தி காலைல கஞ்சி ஆளுக்கு ஒரு குட்டாங்க ஊத்தி போட்டு ஐஸ் பிரியாணி. ஒரு நாட்டு மன்னருடைய விழா. போய் அவங்களுக்கு ஐயோ, முக்கால் ஜல்லிலாம் கட்டுப்படி ஆகாது. 1.5 ஜல்லி தான் ஆண்டு வரும். பசி எடுக்காது அவ்வளவு சீக்கிரத்துல. முக்கால் ஜல்லியே ஆண்டு வராது. 1.5 ஜல்லி நல்லா அப்படின்னு இருக்கும். எனக்கு விளக்கம் புரியலையே. 1.5 ஜல்லின்னா ரேஷன் அரிசி, முக்கால் ஜல்லினா வீட்டு அரிசி. நீ எந்த அரிசி சாப்பிடுற? நான் 1.5 ஜல்லி தான். அதுதாலே தெரியுது. சரி, சிறப்பான ஒரு விழாவா இருக்கணும். நான் பார்த்து குளிக்கிட்டு படையா சிரிக்காத. எவ்வளவு ஆணவம் இருந்தால் சிரிக்காதேன்ற. நீ சிரிச்சா என் சூத்தோல பத்தி சிரிச்சா உனக்கு எங்க எரியுது? சின்ன நாய் போயிடுச்சு. அந்த நேரத்திலே இலைப்பாட்டு விட்டக்கா திருப்புக்கு சமைத்து வைத்தான் அந்த ராஜா. ஆனால் இப்பொழுது அவன் தங்கை ரோஜாவுக்கு மஞ்சள் நீராட்டு விழா. அந்த மஞ்சள் நீராட்டு விழாவை எப்படியாவது மரண விழாவை மாற்ற வேண்டும். நான் என்ன தெரியுமா செய்ய போறேன்? எப்படி எனக்கு ஒரு அன்பு காதலி, ஆசை காதலி, அந்த காதலி வீராம்பல் இருக்கின்றார்.
இப்போது அழைக்கின்றேன் அந்த விளையாட்டு விட வைக்க மரண விழா மாற்றிக்கிட்டு புறப்படு.